ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மார்ட் டிஜே கிச்சனுக்கு வாங்க. இன்றைக்கி ஒரு எளிய முறையில் உங்களுக்கு ஒரு தக்காளி ஊறுகாய் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு இன்க்ரீடியன்ட்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பழுத்த தக்காளியை அதை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுட்டு எண்ணெய், வெந்தயம், கடுகு, பெருங்காயம், மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், உப்பு. இதை என்ன பண்ண வெறும் கடாயிலே அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் கடுகு வறுத்துட்டு பொன்னிறமாக வறுத்துட்டு பொடி செஞ்சு வச்சுக்கணும். அது நான் அப்புறம் எப்படி போடணுன்னு சொல்கிறேன். நல்லெண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிட்டு அது எண்ணெய் காஞ்சதும் என்ன பண்ணணும், உங்களுக்கு கடுகு ஒரு அரை ஸ்பூன், ஓகேங்களா. வெந்தயம் சிறிதளவு, பெருங்காயத்தூள். இது நல்லா பொரிஞ்சதும் என்ன பண்ணுறீங்க, இந்த பொரியிற சத்தம் இருந்ததும் இந்த தக்காளி போடுங்க. மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தா பழுத்த தக்காளி அதை நல்லா வதங்கணும். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினா போதும். அப்படியே என்ன பண்ணுறீங்க நீங்கள், ஏன்னா இதை நல்லா சுண்ட வைக்கிறோம்ல, அதனால் உங்களுக்கு இப்போ இப்போவே போட்டுடலாம். ஒரு அரை சிட்டிக்காய் உப்பு, இது மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, தனி மிளகாத்தூள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். நம்ம வீட்டு மிளகாத்தூள்னால் கலர் கொடுக்காது. இது ஊறுகாய் இல்லைங்களா, கெடாமல் இருக்கும், காரமாக இருக்கும். உங்கள்கிட்ட காஷ்மீர் சில்லி மிளகாய் இருந்தால் கூட போட்டுக்கோங்க, இல்லை சாதா மிளகாத்தூள் கூட போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றணும் மெயினாக, அதுதான் உங்களுக்கு என்ன டேஸ்ட்டு கொடுக்கும். இதை நீங்கள் ஒரு வாரம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். எப்படின்னா ஏதோ தொட்டுக்கிறதுக்கு, தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம். தேவையான அளவு செஞ்சு நிறைய 1 கிலோ கூட செஞ்சுக்கலாம், 1/2 கிலோ கூட செஞ்சு வச்சுட்டு அதை என்ன சொன்னால் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்துட்டு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கைப்பட்டால் உங்களுக்கு கெட்டு போயிடும். பொன்னிறமாக தொக்கா வந்துச்சு பாருங்கள். சுண்டி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் கடுகு, வெறுமனை கடாயில் எண்ணெய் ஊற்றக்கூடாது, பொடி பண்ணிவிட்டு அதை கடைசியாக லாஸ்ட்டாக அப்படி தூவி விட்டுருங்க. எந்த ஊறுகாய் செஞ்சாலும் இந்த மாதிரி லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கொடுக்கும், உங்களுக்கு கெடாமல் இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் ஊறுகாய். இல்லைன்னா சாதாரண தக்காளி தொக்கு மாதிரி ஆகிடும். ஊறுகாய்க்கு இதெல்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டு போடுறது. இதை நீங்கள் தயிர் சாதம் இது போட்டுக்கோங்க, ரசம் சாதத்துக்கு எதுவுமே இல்லைன்னா எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய போட்டு வச்சுக்கோங்க வீட்டில், டக்குன்னு போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு டிப்ஸு கொடுக்குறேன். வாசலில் கோலம் போடும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதில் இப்போ கோலம் மாவு இருக்கு இல்லைங்களா, அதிலே கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் கலந்து போட்டுட்டிங்கன்னா எறும்பு சாப்பிடும். அது ரொம்ப உங்களுக்கு வீட்டுக்கு ரொம்ப நல்லது. கோலம் மாவில் அரிசி மாவும் போடுவாங்க முன்னெல்லாம். இப்போ நீங்கள் அதோட நாட்டு சர்க்கரையும் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது, வீடு சுபிட்சமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.